ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸோட சம் பேசிக் கான்செப்ட்ஸை பார்க்கலாம். கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், a பவர் 0 is equal to 1. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது x பவர் y இல்லை 2 பவர் 3 அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எக்ஸை பேஸ்ன்னு சொல்லுவோம், அதோட பவரை பவர்னு சொல்லுவோம். இப்போது a பவர் 0 is equal to 1. எனி நம்பர் ஆர் எனி டேர்ம் பவர் 0ன்னு வரும்போது 1. அது எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். 51 பவர் 0வாக இருந்தால் 1, எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் 0வாக இருந்தால் 1. செகண்ட் பாருங்கள், a பவர் m ஹோல் பவர் n நம்பர், அதுக்கு ஒரு பவர், அகெயின் ஹோல் பவராக வரும்போது பேஸ் காமனாக எழுதிட்டு பவரை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ 5 ஸ்கொயர் அகெயின் க்யூப்னு வந்துச்சுன்னா 5 2 into 3ன்னு போட்டு 5 பவர் 6ன்னு போட்டுக்கலாம். a பவர் m into a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. பேஸ் சேமாக இருந்து ப்ராடக்டில் இருந்து பவர் வேறு வேறு இருந்துச்சுன்னா பேஸை காமனாக எழுதிட்டு பவரை ஆட் பண்ணிக்கலாம் எப்போது மல்டிப்ளையில் இருக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர்னு இருந்துச்சு, 5 க்யூப்னு இருந்துச்சுன்னா இப்போ பேஸ் சேமாக இருக்குது, 5 காமனாக எழுதிட்டு பவரை ஆட் பண்ணிக்கலாம். 3 + 2 5. இப்போது a பவர் m டிவைடட் பை a பவர் n. இங்கே மல்டிப்ளையில் இருக்கும்போது பவரை ஆட் பண்ணோம் இல்லையா, இப்போது டிவைடில் இருக்கும்போது பவரை மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ab பவர் m. ப்ராடக்டில் இருக்கிற ரெண்டு நம்பருக்கு பவர் இருக்கும்போது அந்த நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி பவரை செப்பரேட்டாக போட்டுக்கலாம். ஒரு நம்பர் அதுக்கு பவர் டினாமினேட்டரில் இந்த மாதிரி 1/a பவர் mன்னு வரும்போது அதை நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது பவரை சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ 1/5 ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா 5 பவர் -2ன்னு நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வரும்போதும் பவரை சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். mth ரூட் ஆஃப் a is equal to a பவர் 1/m. இப்போ ஸ்கொயர் ரூட்டுன்னு போடுறோன்னா 4 பவர் 1/2. கியூப் ரூட்டுன்னு போடுறோன்னா 4 பவர் 1/3. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். mth ரூட் ஆஃப் a ஹோல் பவர் n a பவர், இங்கே நார்மலாக எப்படி பார்த்தோம், a பவர் mth ரூட்டை 1/mன்னு போட்டோம். அதே மாதிரி போட்டுட்டு ஆல்ரெடி இருக்கிற n கூட நியூமரேட்டரில் a பவர் n/mன்னு எழுதிக்கலாம். இப்போது mth ரூட் ஆஃப் a இன்ட்டு mth ரூட் ஆஃப் b ஈக்குவல் டு, ரெண்டுமே சேம் ரூட்டுன்றதுனால நம்பர் ப்ராடக்டில் இருக்கும்போது நம்பர் ப்ராடக்ட் எழுதிட்டு பவரை காமனாக இந்த மாதிரி 1/mன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு ரூட்டாக வரும்போது, ஒரு ஸ்கொயர் ரூட் ஒரு க்யூப் ரூட் இந்த மாதிரி சேர்ந்து ஒரு நம்பருக்கு வரும்போது அந்த நம்பருக்கு 1/ அந்த ஸ்கொயரும் க்யூபும், இப்போ 2 இதுக்கு 2ன்னு எடுத்துக்கலாம், இதுக்கு 3ன்னு எடுக்கலான்னா 1/6ன்னு போட்டுக்கலாம். Thank you for watching. Subscribe for more videos.